திமுக முப்பெரும் விழா 2025 கரூர் செப்டம்பர் 17 மாலை 6 மணி முதல் அனைவரும் வருக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. திருச்சியில் அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குறதுனாலையும் பெரம்பலூர், அரியலூர் அடுத்தடுத்து அவருடைய அந்த சுற்றுப்பயணம் இருப்பதனாலையும் இந்த பகுதியில் விஜய் நிற்கிறதுக்கான சூழல் எதுவும் இருக்கா? இன்னைக்கு கூட்டத்தை நம்ம பயங்கரமாக பார்த்து விஜய்க்கு அந்த திருச்சி நேச்சுரலாக செட் ஆகும். இப்போ விஜய் அவர்களுக்கு போய் அங்கே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். கேஎன் நேரு எதிர்த்து அரசியல் பண்ணோம் லோக்கலில் ஃபஸ்ட்டு. இப்போ கேஎன் நேரு அவரால் ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும்னா முடியும். எப்படின்னா அந்த நேரு அவர்களோட அந்த இமேஜ் இருக்குல்ல, இவர் மேலே வழக்கு இருக்குது, இல்லை இவர் இந்த மாதிரி அரசியல் பண்ணுறாரு, ரியல் எஸ்டேட் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க, இது என்ன அப்படின்னு ஒரு கணக்கு கேட்குறாரு வச்சுக்கோங்களேன். எம்ஜிஆர் ஸ்டைலில் இல்லை அங்கே போய் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். நேருக்கு தலைவலி. திருச்சியில் போய் விஜய் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏடிஎம்கே கொஞ்சம் லைட்டாக வீக்காக இருக்குது. விஜய் கேண்டிடேட்டாக போய் நிற்கிறாருன்னும் போது ஒட்டுமொத்த திருச்சி டிவிகே யூனிட்டு ஹாப்பி ஆகிடும். 10 சட்டமன்ற தொகுதி வருது உங்களுக்கு, 9 சட்டமன்ற தொகுதி வரும். அந்த 9 சட்டமன்ற தொகுதியில் விஜய் நிற்கிறாரும் போது விஜய் வேட்பாளர் விஜய் 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 விஜய்னு அது 8 சட்டமன்ற தொகுதிக்கும் பிரதிபலிக்கும். அப்போ திருச்சி சுற்று வட்டாரங்களில் ஒருவேளை விஜய் நின்னா விஜய் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவார். விஜய் சட்டமன்ற உறுப்பினர் அவரில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். திருச்சியில் அவருடைய சுற்றுப்பயணத்தை துவங்கியிருக்காரு. அங்கே 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ஒன்று கேஎன் நேரு, இன்னொன்று அன்பில் மகேஷ். இவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு சவாலாக வரக்கூடிய தேர்தலில் மாறும்? ஒரு நல்ல கேள்விங்க இது. அதாவது என்னென்னா, திருச்சியில் ஒரு விஷயம் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ திருச்சியில் இந்த கூட்டத்தை பார்க்குற அந்த தாவேக்க தொண்டர்கள் இல்லை மற்றவர்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். பரவாயில்ல, கூட்டம் வருது, விஜய் பிரச்சாரத்துக்கு நல்லா மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ணும், நிறைய பேர் போய் சேருவாங்க, மனநிலை மாற்றம் வரும், வாக்குகள் அதிகமாக செதறதுக்கு உண்டான சூழல் இருக்குது. அப்போ அது திருச்சியில் ஆரம்பிக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி முன்னணி தலைவர்கள் எல்லாமே காட்சியில் பார்த்துருப்பாங்க. எவ்வளோ கூட்டம் வருது, என்ன பேசுகிறாரு, என்ன நினைக்கிறாரு, விஜய்க்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ கம்மிங் பேக் டு திருச்சியை பொறுத்தவரையிலும் நேரு அவர்கள் கீழேருந்து ஒரு அரசியல்வாதி. இந்த கணக்கு தெரியும், என்ன ஏது பூத்து கணக்கு தெரியும். சுருக்கமாக சொன்னால் பூத்து கணக்கு தெரியும். காலைல ஒன்றிய செயலரை கூப்பிட்டு ஒன்றியத்தில் எது இதெல்லாம் போயிடும், எது இதெல்லாம் நிற்கும் அப்படின்னு கேட்பார். இல்லைனா இந்த தெருலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா, இந்த வார்டு இந்த வட்டத்தில் பிரச்சனை இருக்குது, அவன் அந்த ஒன்றிய செயலர் சொல் பேச்சு கேட்க மாட்டேறான், அந்த கிளை செயலாளர், அப்புறம் அந்த யூனியனில் வேறு ஒரே பிரச்சனைனா கவுன்சிலருக்கும் வட்ட செயலருக்கும் ஆகிறதுல எல்லாத்தையும் ஒப்பிச்சுடுவாங்க. சரி, இது எப்படி சரி செய்யணும்? ஒரு பிளம்பரு பைப்பில் ஓட்டை ஆயிடுச்சுன்னா எப்படி அங்கே எம்சியில் வைக்கிறது, துணி சுற்றுறது, அந்த மாதிரி வேலைலாம் வேலு அவர்களுக்கோ ஈவா வேலு அவர்களுக்கோ திருச்சியில் கேஎன் நேரு அவர்களுக்கோ தெரியும். நீங்கள் அடுத்து சொன்னீங்க பாருங்க, மகேஷ் பொய்யாமொழி, அவருக்கெலாம் அந்தளவுக்கு தெரியாது. ஏன்னா அவர் திரு ஐயா உதயநிதி ஸ்டாலினோட நண்பர். இவர் பெரிய வீட்டு பிள்ளையோட நண்பர் அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா, நீங்கள் போய் போஸ்டர் ஒட்டுறது தேவையில்லை, நைட்டில் போய் பாயிண்ட்டை பார்க்க வேண்டியதில்லை, காலையில் பூக்கடையில் மாலை சொல்லி மாலை வாங்கணும் வர வேண்டியதில்லை, சேர் போட வேண்டியதில்லை, தொண்டனுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ண தேவையில்லை, வெளியிலேருந்து அவங்க வரும்போது ஐயா வாழ்க ஐயா வாழ்கன்னு கோஷம் போட வேண்டியதில்லை. அப்போ அடிப்படையாக ஒரு தொண்டருக்குன்னு ஒரு தேவைகள், ஒரு சில தெளிவு, எது எங்கே கிடைக்கும், எப்படி பண்ணணும் அப்படின்றது இருக்கும் இல்லையா? அந்த ட்ரைனிங் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இல்லை. அந்த ட்ரைனிங்கு நேருக்கு இருக்குது. 2 பேரும் அமைச்சரா? ஆமாம், 2 பேரும் அமைச்சர். 2 பேரும் ஆளுமே? ஆமாம், ஆளுமே. ஆனால் இது ஷார்ட்கட்டில் அப்படி வர்றது பங்களா வழியாக. இவர் தெருவாக போய் அதுக்கப்புறம் பங்களா வாங்கி உக்காந்தவர். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நேரு அவர்களுக்கு அதில் பிரச்சனை இருக்காது. இப்போ மகேஷ் பொய்யாமொழிக்கு ஏதோ மாவட்டம் பிரித்து கொடுக்குறாங்க கொள்கிறாங்கன்னு போது அதில் ஒரு சில பல சிக்கல்கள் அவர் சந்திப்பார். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஆள் வரும்போது அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், அங்கே எப்படி அரசியல் பண்ணணும்னு தெரியாது. இப்போது நேரு எப்படி யோசிப்பார்னா, சரி அவங்க வேட்பாளர் யார், சரி வேட்பாளர் தூக்கு, அந்த பாயிண்டில் எது அவங்களோட சக்தி, எது வெப்பன், எது டூல், அதை ஐடென்டிஃபை பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறது பண்ணுவார். வேலு ஈவா வேலு போன்றவர்கள் இல்லை நேரு போன்றவர்கள்லாம் நிறைய களத்தை சந்திச்சிருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பேர் போனதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்குன்னு ஒரு வியூகம் இருக்கும், லோக்கலாக இருக்கும். பீயிங் லோக்கல், விஜய் அவர்கள் போய் திருச்சியில் டெய்லியும் போய் நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லணும் இருக்க முடியாது. இவர் என்னப்பா நேற்று நைட்டு கல்யாணத்துக்கு வரணும்னு நினச்சேன்ப்பா, வர முடியலப்பா, இந்த காலைல நாஸ்டாக்கு வந்துடுறேன்ப்பா, காலைல டிஃபனுக்கு வரேன்ப்பா, என்னப்பா பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிறாங்களாப்பா, இந்த வந்துடுறேன்ப்பா அப்படின்னு போயிடுவான். முடிஞ்சிடுச்சா? இல்லை நீ விஜய்க்கு ஓட்டு போடாமல் அதெல்லாம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன்
அண்ணனை சரி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி போகும். நல்லது கெட்டது காது குத்து சாவுக்கு போய் கிட்ட இருந்து எடுக்கிறது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னா ஊழலும் சேர்த்து பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் விஜய் வந்து திருப்பி திருப்பி அடித்து இந்த ஆட்சி தேவையா இந்த ஆட்சி தேவை. உள்ளூரில் இருக்கிற அந்த சொந்த செல்வாக்கு இருக்கு இல்லைங்களா அரசியல் ஆளுமைகளுக்கு, அவரால் விஜயால் என்னென்னா ஓரளவுக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யார் யாரோ அவங்களெல்லாம் டேமேஜ் பண்ணலாம், அவங்களுக்கு மொத்தமாக வர ஓட்டை வந்து குறைக்கலாம். ஆனால் அந்த சொந்த செல்வாக்கில் வாங்குறாங்க பாருங்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை அமைச்சரோ, அதை வந்து அவரால் பெருசாக டேமேஜ் பண்ண முடியும். அந்த இடத்துல நேரு சமாளிச்சிருவான்னு சொல்றீங்க. அன்பில் மகேஷுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் அனுபவம் இருந்தாலுமே கூட எப்படி மிகப்பெரிய அரசியல் அனுபவம்? அவரோட 40 வருஷம் அரசியல். அவங்க அப்பா அரசியல்வாதி, அவங்க அப்பா அரசியல்வாதி, இவர் யாரால் அரசியல்வாதி? இவர் வாரிசு அரசியல் தானே. கே நேரோட அப்பா அரசியல் வாரிசுன்னு நம்ம சொல்ல முடியுமா? கே நேரு மகனுக்கு பிரச்சனை இருக்குது, அருண் அவர்களுக்கு பிரச்சனை, அருண் நேருக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் நேருக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்பயுமே ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு அது தெருவாக போய் அது வேர்வை சிந்தி உழைச்சி அது உங்களுக்கு கிடைக்கும் போது அதோட மதிப்பு அது என்ன எவ்வளோ முக்கியன்றது தெரியும். உங்களுக்கு எழுந்துக்கும் போது அது கிடைக்குது, ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னும் போது அதோட வேல்யூவேஷன் தெரியாது. இது பேசிக் சைக்காலஜி. இல்லை இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ கே.என். நேருவாக இருக்கட்டும், அவருடைய மகனாக இருக்கட்டும், அன்பில் மகேஷாக இருக்கட்டும், இப்போ துரை வைகோ அவர் அந்த பகுதியில் தான் இப்போ பெரம்பலூர் அந்த பகுதியில் தான் எம்பி ஆயிருக்காரு. அந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது விஜய்க்கான வரவேற்பை அவங்க கண்டிப்பாக கவனிச்சிருப்பாங்க. நீங்கள் சொன்னீங்க பாருங்க, துரை வைகோ, அருண் நேரு, அன்பில் மகேஷ், இதெல்லாம் நான் நேருவோட லிஸ்ட்டை சேர்க்கவே மாட்டேன். அது காட்டில் வளர்ந்து தேக்கு மரம் இல்லை, இப்போ அவங்க வீட்டில் வச்சு வளர்கிற மரம், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் சொன்னக்கூடிய அந்த கம்பேரிட்டிவ்லி அவங்கள பார்க்கும்போது இளைஞராக இருக்கிறாங்க, விஜய்க்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜுங்கும் போது இவங்க 3 பேர் விஜயை சமாளிச்சிருவாங்களா? துரை வைகோவாக இருக்கட்டும் அல்லது கே.என். நேருவாக இருக்கட்டும், அன்பில் மகேஷ், விஜய் சமாளிச்சிருவாங்களா? விஜய் அவர்களோட விஜய்க்கு கூடுற கூட்டத்தையும் கொண்டு அது பெருசாலாம் கண்ட்ரோல் பண்ணுவார். கே.என். நேரு அங்கே இறங்கினா தான் வேலை ஆகும். கே.என். நேரு ஒரு வேலை இல்லை மகேஷ் இருக்காரு பார்த்துக்குவார், துரை வைகோ இருக்கிறாரு பார்த்துக்குவார் அப்படின்னு நம்பி கிம்பி களத்தை இல்லை அருண்கிட்டயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அருண் நேரு அவர்கள்கிட்ட கொடுத்தீங்கனாலுமே திமுக வந்து சில பல பிரச்சனைகள் வரும். சரி, நேரு அவர்களால் வரக்கூடிய விமர்சனமோ, நேரு அவர்களால் வரக்கூடிய சர்ச்சை, நேரு அவர்களோட வர விளம்பரம் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அது கரெக்டாக கணக்கு வந்து கட்சியில் எங்கே போட்டு எங்கே எத்தனை வரணுன்ற அந்த வித்தை தெரியும். எல்லாரையும் பண்ண முடியாது. ஒரு கட்சியில் மாவட்ட செயலர் ஆகிறது, தொடர்ந்து இருக்கிறது, கட்சியை கட்டுக்காப்பாக வைக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து விளையாட்டு கிடையாது. நேரு அவர்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஆனால் தேர்தல் வரும்போது தேர்தல் வேலை என்ன பண்ணுன்றது தெரியும். இப்போது இதே டிஆர் பாலு இருக்கிறாரு, அவரை நான் இந்த மாதிரி பேச மாட்டேன். அவர் பண்ணக்கூடிய அரசியல் வேறு, நேருவோட அரசியல் வேறு. அப்போது மக்களோட சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை அதை பற்றி பேசும்போது அது கதை வேறு. அதனால் நேரு இந்த நேரம் வந்து எவ்வளோ கூட்டம், எந்தெந்த பாயிண்டில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, எந்த பசங்க வந்து அதிகமான கூட்டத்தை தட்டியிருக்காங்க, எந்த ஊர்லேருந்து அதிகமாக போயிருக்குது. இல்லை, அங்கே வந்து சமுதாயம் சார்ந்து, அதாவது உதாரணத்துக்கு ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் மட்டும் பெருவாரியாக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை கூட வந்து திமுக கன்சிடர் பண்ணும் தானே? கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதுதானே ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். சாதி அரசியலும் வரும், வெளியில் தெரியாது, உள்ளுக்குள்ளே கீழே பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு சாதி அதிகமாக இருக்குன்னா அந்த சாதி இருக்கிற இடத்துல, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் திருச்சியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்டியார் அவங்க முக்கியம், முத்திரையர் முக்கியம், அதனால் முத்திரையருக்கு அதிக ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ரெட்டியார் கமிட்டிக்கு கொஞ்சம் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தேடி கொடுப்பாங்க. இதே மதுரை தேனி எடுத்திங்கன்னா எந்த தைரியத்தில் டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அதிகமாக பேசுகிறாங்க? சாதிய ரீதியாக அவங்கள அடையாளப்படுத்திக்கிறாங்க. எங்கள் சாதி எங்களை விட்டுறாதுன்னு அவங்க நம்புகிறாங்க. அப்போ அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே போய் சிக்கிக்குவாங்க. இப்போது நேரு போன்றவர்கள் திமுக என்ன பண்ணுவாங்கன்னா அதை கீழே வச்சு ஆடுவாங்க. அந்த காடை 1, 2, 3, 4 வரிசைப்படுத்தும் போது சாதின்றது வந்து கீழே வரும். மேலே வந்துட்டு வளர்ச்சி, முதலமைச்சர் முகம், 2வது வந்து திமுக சின்னம், 3வது தொண்டர்களோட எழுச்சி போய் ஓட்டு கேட்கணும், 4வது சாதி, 5வது வேட்பாளர்னு வரும். விஜய் அவர்களுக்கு வந்து என்னன்னா 1 விஜய், 2 விஜய், 3 விஜய், 4 விஜய், 5 விஜய். அது கிராமத்தில் அப்படி சரியாக வராது. உங்களுக்கு வந்து எந்த சமுதாயம் சாதி வந்து நமக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படின்றது ஒரு பார்வை இருக்கட்டும். ஒரு சில இடத்துல அது வேலை செய்யும், ஒரு சில இடத்துல வேலை செய்யாது. எந்த தொகுதியில் வேலை செய்யும், அந்த தொகுதியில் வேலை செய்யாதுன்னு தெரியணும். அதுக்கேற்ற ஒரு வேட்பாளரை தயார் பண்ணும். இப்போது அதிமுகவில் என்ன பிரச்சனை அடிப்படையில்னா, ஓபிஎஸ் ஐயா வந்து ஒரு ஸ்ட்ராங் மறவராக இருந்தார். ஓகேங்களா? அப்போ அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற அடுத்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை அது சரி செய்யலையோ இல்லை உருவாக்கலையோ அப்படின்ற ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. இது சாதி ரீதியாக பார்த்தா. இதை சாதி ரீதியாக பார்க்காம ஒரு லோக்கலில் நல்ல பேர் எல்லாருக்கும் வருவார்ப்பா, அவர் என்ன ஜாதிலாம் தெரியாதுப்பா, அவர் பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியுப்பா, எல்லாருக்கும் நல்ல அப்படி ஒருத்தர் போயிட்டு இருந்தாருன்னா ஓபிஎஸ்ன்றவரை மறந்துட்டு இருப்பாங்க சொந்த சாதியினரை.
இதுதான் அந்த சாதி பாலிடிக்ஸ்க்கும் எதுக்கு வந்து இவர் தேடி போய் ராமநாதபுரத்தில் நின்னார் ஓபிஎஸ்? என்ன தைரியத்தில் நிற்கிறாரு? ராமநாதபுரம் இவர் முன்னாடி பிரச்சாரத்துக்கு போனாரா? இல்லை ராமநாதபுரத்தில் எதனா ஒரு போராட்டத்துக்கு 10 நாள் அங்கேயே தங்கியிருந்து கண் வீழ்ச்சி எதனா இருந்தாரா? என் தனக்கு உண்டான சாதி அடையாளங்கள் அங்கே அதிகமாக இருக்குது, அங்கே போனால் அவங்க நம்மளை ஜெயிக்க வச்சுருவாங்கன்னு அந்த ஒரு அல்ப எண்ணத்தில் போனார். ஆனால் மக்கள் அங்கே என்ன பண்ணாங்க? தெளிவாக அவங்களுக்கு யார் வேணும், அவங்க யார் மக்கள், பிரதானமான மக்கள் நான் சொல்கிறது, அவங்களுக்கு யார் வேணுமோ அந்த ஒரு வேட்பாளர் அவங்க தேர்வு பண்ணிட்டாங்க. அதனால் சாதின்றது வந்து கடைசியாக வைக்கிறது நல்லது. சாதியை தூக்கி நீங்கள் மேலே வச்சிங்கன்னா நீங்கள் தோற்பதுன்றது லாங் ரன்னில் போயிடும். உங்களால் அதிகபட்சம் ஒரு 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ நீங்கள் வந்து ஒட்டுண்ணி கட்சியாக தான் இருக்க முடியும், கூட்டணி கட்சியாக தான் இருக்க முடியும். 20 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேலே எந்த கட்சியெல்லாம் சாதி பெருமை பேசுதோ 20 சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலே அவங்களால வாங்கவே முடியாது. தமிழர் அடையாளம் பேசலாம், அது வேற. தமிழ்நாடு வேற, தென்னிந்தியா வேற, வட இந்தியா வேற, அது பேசலாம், அது வேற. நீங்கள் சாதி ரீதியாக உள்ளே போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா உங்களால் வந்து பெருசாக வந்து எதுவும் பண்ண முடியாது அரசியல். திருச்சியில் அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கினாலையும், பெரம்பலூர், அரியலூர் அடுத்தடுத்து அவருடைய அந்த சுற்றுப்பயணம் இருப்பதனாலையும் இந்த பகுதியில் விஜய் நிற்கிறதுக்கான சூழல் எதுவும் இருக்கா? இன்னைக்கு கூட்டத்தை நம்ம பயங்கரமாக பார்த்துருக்கோம். விஜய்க்கு வந்து அந்த திருச்சி வந்து நேச்சுரலாக செட் ஆகும். என்ன காரணம்னா, நிறைய இடத்துல வந்து அங்கே வந்து தொகுதியில் வந்துட்டு இருக்கிறவங்கள எந்த அளவுக்கு திரு நேரு அவர்கள் சீட்டு கொடுப்பார் அப்படின்றது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆல்ரெடி 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற திமுககாரர்களுக்கெல்லாம் அமைச்சரவை பதவி கிடைக்கல. ஒரு சில பேருக்கு திருப்பி சீட்டு கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது நிறைய பேர்கள் அடிபடுது. அப்புறம் அங்கே ஒரு காலேஜில் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிஞ்ச காலேஜில் கிட்னி திருட்டு அந்த மாதிரி பிரச்சனைலாம் செய்து பேர் ரொம்ப அடிபட்டு போயிருக்கு. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சைடு இருக்குது. அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்னது கே நேரு அவர்களை பற்றின அந்த அரசியல் ஆளுமை. இப்போ விஜய் அவர்களுக்கு போய் அங்கே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். கே நேரு எதிர்த்து அரசியல் பண்ணோம் லோக்கலில் ஃபஸ்ட்டு. இப்போ கே நேரு வந்து அவரால் ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும்னா முடியும். எப்படின்னா, அந்த நேரு அவர்களோட அந்த இமேஜ் இருக்குல்ல, அதாவது இவர் வந்து எப்படி இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ இது இவங்களோட இடம் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ ஏக்கரா இருக்குது, எப்படி இவங்களாம் சம்பாரிச்சாங்க, இவர் மேலே வந்து வழக்கு இருக்குது, இல்லை இவர் இந்த மாதிரி அரசியல் பண்ணுறாரு, ரியல் எஸ்டேட் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க, இது என்ன அப்படின்னு ஒரு கணக்கு கேட்குறாரு வச்சுக்கோங்களேன். எம்ஜிஆர் ஸ்டைலில் இல்லை அங்கே போய் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன். நேருக்கு தலைவலி ஒன்று. ரெண்டாவது, விஜய் அவர்கள் அங்கே வேட்பாளராக போகிறது என்ன அட்வான்டேஜ்னா, அங்கே இனிக்கோ இறுதிராஜ்னு சொல்லிட்டு வந்துருக்கிறார். அவர் வந்து இந்த கிறிஸ்டின் அசோசியேஷனு, இந்த சர்ச்சு பாதிரியார்கள், பிஷப் இது போன்றவர்களோட நன்கு படைக்கக்கூடாது. இப்போ அவருக்கும் நேரு அவர்களும் மனக்கசப்பு இருக்குது, திருப்பி சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒருவேளை இனிக்கோக்கு சீட்டு கொடுக்காம இனிக்கோ தட்டி விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைடில் பார்த்தா உங்களுக்கு வெள்ளமண்டி நடராஜன் சொல்லிட்டு அவர் ஓபிஎஸ் கிட்ட போயிட்டார், முன்னாள் அமைச்சர். அதிமுகவுக்கு வந்து ஒன்றும் பெரிய இன்றைக்கி தேதியில் அங்கே இன்னும் வந்து அந்த ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகலை. அங்கே இருக்கிற மாவட்ட செயலர்கள் ஒரு பரஞ்சோதி இருக்கிறாரு, அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீரங்கம் தொகுதி அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அது மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. நேரு அவர்களுக்கு உண்டான அந்த பெயர் செல்வாக்கு இல்லாதவர். அப்போ அங்கே போய் திருச்சியில் போய் விஜய் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏடிஎம்கே கொஞ்சம் லைட்டாக வீக்காக இருக்குது. விஜய் கேண்டிடேட்டாக போய் நிற்கிறாருன்னும் போது ஒட்டுமொத்த திருச்சி டிவிகே யூனிட்டு ஹாப்பி ஆகிடும். 10 சட்டமன்ற தொகுதி வருது உங்களுக்கு, 9 சட்டமன்ற தொகுதி வரும். அந்த 9 சட்டமன்ற தொகுதியில் விஜய் நிற்கிறாரும் போது விஜய் வேட்பாளர் விஜய் 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 விஜய்னு அது 8 சட்டமன்ற தொகுதிக்கும் பிரதிபலிக்கும். அது திருச்சி செங்குத்தா நடுவில் இருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் புதுக்கோட்டைக்கு, தஞ்சாவூருக்கு, திருவாரூருக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது 2வது. 3வது, கிறிஸ்டின் ஓட்ஸு நிறைய வாங்குறார் விஜய். அதிகமான ஓட்டுகள் வந்து கிறிஸ்டின் ஓட்ஸ் வந்து விஜய் வந்து வாங்குறாரு. அதாவது சிறுபான்மையினர் வாக்கு என்பது திமுக கிட்ட இருக்கிற ஓட்டு. அதில் வந்து ஒரு கணிசமான ஓட்டு அவர் பெற போகிறாரு. நிறைய பேர் இதை மறுத்து பேசுவாங்க, அப்படி இப்படி அவர் ஓட்டு வாங்குறாரு. அதே மாதிரி உங்களுக்கு திருமாவளவன் அண்ணனோட ஓட்டு இருக்கு இல்லைங்களா, குறிப்பாக சொல்லணும்னா தாழ்த்தப்பட்டவர்களோட ஓட்டு, அதையும் வந்து விஜய் நிறைய வாங்குறாரு. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாங்க, காங்கிரஸோட அந்த அதாவது முதல் தலைமுறையில் அடுத்து தலைமுறையெல்லாம் வந்து இப்போ இவர் காமராஜர்ப்பா, இவர் காந்தி தாத்தாப்பா, இது மாதிரி கட்சிப்பா, பாரம்பரியம்ப்பா, அப்படி இப்படின்லாம் சொல்லி கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே வந்து விஜய் நோக்கி பார்க்குறாங்க. நிறைய பேர் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் விஜயோட கட்சியில் உறுப்பினர் சேர்ந்துருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்களுக்கே தெரியாது வீட்லேயே. அப்போ திருச்சி சுற்று வட்டாரங்களில் ஒருவேளை விஜய் நின்னா விஜய் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவார். விஜய் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாதுங்க. விஜய் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதிலையோ இல்லை விஜய் வந்து ஒரு 8% வாக்கு வாங்குறதோ எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் ஒரு சில பேர் கொடுக்குறாங்க பாருங்க பில்டப்பு, 25% விஜய் முதல்வர் ஆகிடுவார், மக்கள் விரும்புகிற முதல்வர், இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து ஆனால் ஆரம்பிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு படத்தில் 200 கோடி வசூல் பண்ணுவார்னு ஒருத்தர் புது முகத்தை வச்சு நீங்கள் படம் எடுத்தால்
அது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த ப்ரொடியூசர் பேசலாம், பார்க்குற பார்வையாளர்கள் என்ன நினைப்பாங்க, என்ன அவ்வளோ கூடவா புத்தி கூர்மை இல்லாதவங்க வாக்காளர்கள், நாளை பின்ன மற்ற சட்டமன்ற உறுப்பினர் மற்ற ஆளெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லையா? ஒரு சில கட்சிகள் எதுக்குங்க இவ்வளோ செலவு பண்ணி மக்களோட பிரச்சனைகள், சம்டைம்ஸ் பிரச்சனையை உருவாக்குறதே இவங்க தான், அப்புறம் அதை சரி செய்கிறதே இவங்க தான். இதெல்லாம் சரி, இன்னும் அவர் அந்த அரசியல் களத்துக்கு இன்னும் முழுசாக வரலன்னு நான் சொல்ல வரேன். இப்போதுலேருந்து ஆரம்பித்தார்னா 2031 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த உடனே வந்து ஒரு மாணவர் வந்து மொதல் ஓட்டப்பந்தயம் தான் ஓடுறாரு, அன்றைக்கே கோல்டு ஜெயிச்சுருவாருன்னா, இந்த மாணவன் நல்லா இருக்கிறாரு, நல்லா ஓடுறாரு, இவர் கோல்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் பேசுறது வேற, இந்த வாட்டியே ஜெயிச்சிருவாரு கோல்டு அப்படின்னு நான் பேசினா அப்போ நான் வந்து கட்சிக்காரனா இல்லை பத்திரிகைக்காரனா? அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தலுக்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்காது. விஜய் வந்து சட்டமன்றத்துக்கு போகலாம். அப்போ விஜய்க்கு என்ன சாத்தியம் இருக்கும்? முதலமைச்சர் யாரு அப்படின்னு தீர்மானம் பண்ணுறது விஜய்க்கு சாத்தியம் இருக்குது. ஒருவேளை விஜய் கூட்டணி போகிறாருன்னா அந்த கூட்டணி வெற்றி கூட்டணி, அது என்னால் சொல்ல முடியும். விஜய் எந்த கட்சிக்கு போனாலும் சரி, இப்படி போனாலும் சரி, இப்படி போனாலும் சரி, விஜய் தலைமையில் கூட்டணி இது பண்ணால் ஓட்டு விகிதாச்சாரம் கூடும். அப்போவும் முதல்வரெலாம் ஆக முடியாது. 20% கரெக்டாக வச்சிருக்கிற ஒரு கட்சி இல்லை அதற்கு மேலே இருக்கிற கட்சியோடு போனார்னா விஜய் வந்து முதலமைச்சர் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நிர்ணயம் பண்ணுவார், தீர்மானிப்பார். எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவரால் இந்த தேர்தல் எதிர்கட்சி தலைவராகவும் அடுத்த தேர்தலில் முதல்வர் ஆகிறதுக்கு வழி இருக்குது. இல்லை நான் அப்படியெல்லாம் தயாராகலன்னா நிற்கட்டும், பார்க்கட்டும், நம்ம அனுபவத்தில் சொல்கிறோம், நடந்ததை சொல்கிறோம். அதுக்கு மேலே அவர் 100 சீட்டு வரும்னு நினைக்கிறாரா? எனக்கு ஒருத்தர் போயிட்டு வந்துட்டு கேட்டார், 100-105 சீட்டு வரும்ன்ற மாதிரி. எனக்கு என்னங்க படத்துலலாம் அப்படி காட்டுறாங்க, அரசியலில் இவ்வளோ புரிதல் இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் நம்புறாரு. நம்ம போய் ஒரு வேட்பாளர் ஒரு இடத்துல போனால் நின்று ஜெயிச்சு வந்துடுவான்னு அவர் நம்புறாரு. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. திமுக முப்பெரும் விழா 2025 கரூர் செப்டம்பர் 17 மாலை 6 மணி முதல் அனைவரும் வருக. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only.